நிறைய பேர் இந்த தொப்பை குறையாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெயிட்ட கூட ஈஸியா குறைச்சிருவாங்க. ஆனா வந்து லாஸ்ட்டா மட்டும் தான் இந்த தொப்பை குறையும். அந்த மாரி தொப்பை நல்லா குறையணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த சூப் ரெசிப்பிய இன்ஸ்டன்ட்டா பவுடர் வீட்லயே வந்து பார்லி வச்சு எப்படி நம்ம செய்ய போறோம்ன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் காஞ்சிபுரம் போன லாக் இதோட சேர்த்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ஹிட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்லி எடுத்திருக்கேன். பார்லின்றது எல்லாருக்கும் தெரியும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனி வரப்போகுது சம்மர் சீசன். ஸோ அது வந்து நல்லா குளிர்ச்சியை உடம்புக்கு தரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா பார்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அழுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போனோன்னா 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு பார்லியை நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டவல் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இந்த வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த சூப் பவுடர் ரெடி பண்ணுறோம்ல, இது வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. அப்படி ஆற வைக்க டைம் இல்லை, உங்களுக்கு ட்ரை பண்ண டைம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அது கூட டைம் இல்லைன்னா கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். இப்போ ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இந்த பார்லி கிரெயின்ஸை வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நான் பார்லி கிரெயின் போட்டல, இந்த பார்லியில் வந்து ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அயன் மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் வேலை செஞ்சாவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஹேர் வந்து சிவியராக லாஸ் ஆகும். அண்ட் கால்சியம் கம்மியாச்சுன்னா முதுகு வலி, மூட்டி வலி, சின்ன வேலை செஞ்சோன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பார்லி சூப்பை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஊற வச்சு செய்ய முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த சூப் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த பார்லியை வந்து நிறைய பேர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இந்த கிரெயின்ஸை வந்து விட்டுருவாங்க. இது வந்து எப்போ கொடுப்பாங்க நம்மளுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கால்லாம் வீங்கி போகும்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த நீரெல்லாம் வெளியே வரணும்னு இந்த பார்லி கஞ்சி போட்டு கொடுப்பாங்க நம்ம அம்மாக்கள்லாம். ஆனால் வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இதில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து நம்மளுக்கு ரிசால்வ் ஆகும் இந்த பார்லி சாப்பிட்றதுனால. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இந்த கிரெயின்ஸை வந்து கீழே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிரெயின்ஸும் நல்லா இருக்கணும்னா, நம்மளுக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கணும்னா, இந்த பார்லி கிரெயினை அட்லீஸ்ட் டெய்லி குடிக்க முடியலன்னா கூட வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் குடிங்க, ரொம்ப நல்லது. இப்போது 3/4 கப்பு பார்லியை வந்து கரெக்டாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. சீரகம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, சீரகம் வந்து ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தும். அந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணுற எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, சூப்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஹோட்டல் சூப் நம்ம கார்ன் சூப்பில் சாப்பிட்றோம்ல, அதில் வந்து கார்ன் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதில் பொட்டுக்கடலை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபேன் காற்றுல 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணும்போது சூப் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து உங்கள் இஷ்டம் தான், எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கோர்ஸாக விட்டுருக்கேன். ஸோ நான் பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கல்லுப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் அடிக்கிறதுக்கு, அதாவது கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பவுடரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சூப் பவுடர் இன்ஸ்டண்ட்டாக நல்லாயிருக்கும். இனிமேல் வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் காலம் வரவங்களுக்கு வந்து இந்த பார்லி வந்து உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சி பண்ணும்.
ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் ஒரு கிளாஸில் இந்த சூப் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இதில் ஒரு டீமெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக திப்பியாக இருந்துச்சு அடியில் கரையில். அதாவது கலக்கி கலக்கி நம்ம ஒரு ஒரு வாட்டி குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு கெட்டலில் கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 1.5லேருந்து 1.25 வரைக்கும் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டில்லாத மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலே வச்சிங்கன்னா நம்மளுக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் கட்டில்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பு மேலே வச்சாவே போதும். அந்த ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா குக் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சாவே இந்த மாதிரி பதத்துக்கு கரைஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் திக்காகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். டம்மி வந்து நல்லா தொப்பை வந்து நல்லா குறையும். 48 நாள் இதை கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கே எஃபெக்ட் நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஈவினிங் கூட இந்த சூப்பை வந்து எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200லேருந்து 250 ஃபாலோவர்ஸ் கிடச்சிது இந்த ஒரு சூப்புக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சூப்பை வந்து காலையில் குடித்ததுக்கப்புறம் நான் வந்து காஞ்சிபுரத்தில் காரியம் நடந்துருந்துச்சு எங்கள் சொந்தக்காரவங்களது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அந்த பிரியாணி மாத்திரம் ஹாசமாக இருந்துச்சு. நான் கேட்டு 2 வாட்டி அந்த பிரியாணியை சாப்பிட்டேன். பிரியாணின்றது பிளெயின் பிரியாணி, குஸ்கான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்புறம் அம்மாவும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. அம்மா கூட செல்ஃபியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செம்ம மழை. சரின்னு சொல்லிட்டு அது மழை கூட நம்ம பொருட்படுத்தலை. அப்புறமா அம்மாவையும் பார்த்துட்டு அம்மா வீட்டில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நானும் என் பையன் வந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். என் பையன் வந்து நான் செல்ஃபி எடுக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபேஸை வந்து வேணுமனே சேஞ்ச் பண்ணி வைப்பான். ஏன்னா வந்து அவனுக்கு செல்ஃபி எடுக்கக்கூடாது. அவன் பார்க்காத போது நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஆனால் ஒன்ஸ் நம்ம செல்ஃபி எடுக்கிறோன்னு தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி சைக்கிள்லாம் பண்ணுவான். இந்த பாருங்கள் அப்படியே வெக்கப்படுற மாதிரி, இல்லைனா பயம் புத்துற மாதிரி, இல்லைனா எதனா பண்ணுவான். நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock ஆனால் நம்ம ஊருக்கு வந்துட்டோம். அதாவது காட்பாடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அலங்காரன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீ ஷாப் ஸ்டால் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்கோ லாவா கேக் செம்மையாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு குழந்த ஆசைப்பட்றானே, நான் வந்து ஒரே வாரத்தில் 2 வாட்டி காஞ்சிபுரத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டேயில் எடுத்த லாக் இது. ஸோ அதனால் அன்றைக்கி லீவுனால பார்த்திங்கன்னா சரி குழந்தைய கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காய்கறிலாம் விற்றுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரே அடம் பிடிக்கிறான் எனக்கு அந்த லாவா கேக் வேணும். சரி குழந்தை பாவம் கேட்குறானேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். பட் ரிப்பீட்டடாக வாங்கி கொடுக்க மாட்டேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் சாக்கோ லாவா கேக்கு சாப்பிட்டேன். நான் ரசமலாய் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டீ குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 7:30 மணிக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பசிக்குதுமாண்ணா. சரி வீட்டில் பன்னீர் மட்டும் இருந்துச்சு. பன்னீர் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிலு, சால்ட்டு, அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு இருந்துச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து நல்லா கொஞ்சம் க்யூப்ஸை வந்து பெருசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி டவா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ப்ரோட்டீனை வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 வாட்டி கொடுத்திங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் டெய்லி உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. முட்டி வலிலாம் பின்னாடி வராமல் நல்லா இருப்பீங்க. ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூப்பு அப்பப்போ வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 வாட்டி சூப்பு குடிங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க.
ஸோ தட் ஹேரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். பின்னாடி நம்மள வந்து யாரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளே அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் வந்து பணத்தை விட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். நம்ம எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெல்த் நல்லா இல்லைன்னா பணம் இருந்தால் கூட நம்மளை வந்து பிழைக்க வைக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்கு நம்ம எல்லாரும் ஆயிடுவோம். ஸோ எல்லோரும் வந்து ஹெல்த்தை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆன வரைக்கும் உங்களுக்கு யாராவது உங்களை பற்றி பேக்கில் பேசுகிறாங்களோ பின்னாடி பேசுகிறாங்களோ விட்டு தள்ளிடுங்க. நீலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் உடம்ப வந்து பாழ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு கருத்தாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். நிறைய பேர் நம்மளை பற்றி பின்னாடி பேசும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நம்ம அறியாமல் கோவம் வரும் அதை கேட்கும்போது. ஆனாலும் நீலாம் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு போயிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீரியஸாக வந்து நிறைய வாட்டி எடுக்க முடியல. ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் வந்து வீட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கிற கேர்டேக்கரும் என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் ஃபுட்டு சமைக்கணும். பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை வந்து நல்லதே பண்ணும்போது ஆண்டவன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவான். நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க நம்மளை அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் அடுத்தடுத்து யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் எனர்ஜி வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகாது. உங்களுக்கு ஆன வரைக்கும் உங்களுக்கு எப்போவாவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட மட்டும் உங்கள் விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா 34 வயசில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவங்க கஷ்டத்தை அவங்களே வச்சு லோ பிபியில் வந்து இறந்து போயிட்டாங்க ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி. எனக்கு வந்து அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, யார்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ ஆன வரைக்கும் வெளியே கொட்டி தீர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் யார்கிட்ட சொல்லி தீர்த்துருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பாக லைஃப்பில். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட கஷ்டமோ நஷ்டமோ ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஆண்டவங்கிட்ட போயிட்டு கொட்டி தீர்த்துருங்க. யாரும் இல்லாத போது கோயிலோ அப்படி இல்லைன்னா யார்கிட்டையாவது சொல்லிவிடுங்க. ஸோ ஆன வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஆன வரைக்கும் அமைதியாக இருங்க. எல்லார்கிட்டேயும் வந்து நல்லா பேசுங்க. அமைதியாக இருங்கன்னா உங்ககிட்ட வந்து யாராவது பின்னாடி பேக்கில் பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் அமைதியாக இருங்க. உங்ககிட்ட நல்லா இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா இருங்க. ஆண்டை வந்து நம்மளுக்கு நல்லது நினைக்கும் போது கண்டிப்பாக நல்லது தான் நினைக்கும், நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.